எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்துல என் மூலமா ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட போனது வெறும் ரெண்டு கேஸ் தான். முதல் கேஸ் கர்னல் வார்பர்டனோட பைத்தியக்காரத்தனம். ரெண்டாவது கேஸ் ஹெதர்லியின் கட்டை விரல். இதுல முதல் வழக்கு ஷெர்லாக்கோட புலனாய்வு திறனுக்கு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சது. ஆனா ரெண்டாவது வழக்கு தான் ரொம்ப விசித்திரமாவும் சுவாரஸ்யமாவும் இருந்தது. அந்த கதையை தான் நான் இன்னைக்கு இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் பேக்கர் ஸ்ட்ரீட் போறதை மொத்தமா நிறுத்தியிருந்தேன். லண்டனுக்கு பக்கத்துல பேடிங்டன் ஸ்டேஷன் கிட்ட என்னோட கிளினிக்கை ஆரம்பிச்சு பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பப்ப ஷெர்லாக்க பாக்குறது உண்டு, ஆனா ரெகுலரா போறதை நிறுத்தியிருந்தேன். பேடிங்டன் ஸ்டேஷன் கிட்ட கிளினிக் இருக்கிறதுனால எனக்கு பேஷண்ட் லண்டனுக்கு வெளியில இருந்தும் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரும் பேஷண்டா வந்தாரு. என்னோட ட்ரீட்மெண்ட்ல அவர் சீக்கிரமா குணமடைஞ்சதுனால அவர்கிட்ட யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே என்கிட்ட கூட்டிட்டு வருவார். அன்னைக்கு ஒரு நாள் காலையில 7 மணி இருக்கும். காலிங் பெல் அடிச்சது. பேடிங்டன் ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறதா ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க. பேடிங்டன் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் சீரியஸான கேஸா தான் இருக்கும். ஒருவேளை கிராமத்துல சிகிச்சை பலன் கிடைக்காம என்ன பார்க்க இங்க வந்திருக்கலாம்னு நினைச்சு சீக்கிரமா ரெடியாகி கீழே போனேன். கீழே போகும்போது தான் கவனிச்சேன், எனக்கு எப்பவும் பேஷண்ட்டை கூட்டிட்டு வர பேடிங்டன் ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க இருந்தார். ஹலோ டாக்டர், ஸ்டேஷன் பக்கத்தில் டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல டாக்டர் இங்கே பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கன்சல்டிங் ரூமில் உட்கார வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், வர்றேன் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். நான் கன்சல்டிங் ரூமுக்குள்ள போகும்போது என் டேபிளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவரை கவனிச்சு. கோட் சூட் போட்டிருந்தார். அவருக்கு ஒரு 25-27 வயசு இருக்கும். அவர் தன்னோட தொப்பியை கழட்டி டேபிள்ல இருக்கிற என்னோட புக் மேல வச்சிருந்தார். ஒரு கையில கர்ச்சீஃப் சுத்தி இருந்தது. அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாக்டர், காலங்கரத்தில் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். என்னோட கார்டு கூட உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அனுப்பினேனே. நார்மலாவே அவர் பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. அந்த டேபிள்ல இருந்த அவரோட கார்டை எடுத்து பார்த்தேன். மிஸ்டர் விக்டர் ஹெதர்லி, ஹைட்ராலிக் இன்ஜினியர், 16A விக்டோரியா ஸ்ட்ரீட். உங்க கையில எப்படி அடிபட்டுச்சு? ஆமாம், என்னோட கையில் அது வந்து என்னோட கை விரல் கையில். அவரோட இந்த விசித்திரமான செயலை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு ஒரு ஹிஸ்டீரிக் பிஹேவியர்ல இருக்காருன்னு புரிஞ்சேன். அவர் அப்படியே எழுந்துட்டார். சாரி டாக்டர், ஐ ஆம் சீரியஸ்லி சிக். நீங்கள் என்னோட கை விரலில் கொஞ்சம் ட்ரீட் பண்ணிங்கன்னா, ஐ மீன் விரல் இருந்த இடத்த. அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில சுத்தி இருந்த கர்ச்சீஃபை மெதுவா கழட்டினார். அந்த காட்சி என்ன மாதிரி டாக்டர் கூட பயமுறுத்துற மாதிரி இருந்தது. கட்ட விரல் இருக்க வேண்டிய இடம் காலியா இருந்தது. வெறும் ரத்தமா வந்துட்டு இருந்தது. ஒண்ணு அந்த கட்ட விரல் கட்டாகி இருக்கணும், இல்ல அந்த இடத்துல இருந்து அதை புடுங்கி எடுக்கப்பட்டிருக்கணும். ஓ மை காட், இதை பார்த்தா ரொம்ப சீரியஸான இன்ஜுரி மாதிரி தெரியுது. இந்த இன்ஜுரியால நிறைய ரத்தம் வெளியேறி இருக்கணுமே. குட், நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா ரத்தம் ரொம்ப வெளியேறி இருக்கும். எங்க கையை கொஞ்சம் இந்த பக்கம் நீட்டுங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? டாக்டர், இது ஆக்சிடென்ட் இல்லை. என்ன சொல்றீங்க? நீங்க தானே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா ரத்தம் ரொம்ப போனதுனால நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அதான் எதையும் தெளிவா யோசிச்சு பேசக்கூடிய மனநிலையில் இப்ப நீங்க இல்ல. நேற்று நைட் இருந்ததுக்கு ஐம் பெட்டர் நவ். நல்லா தெளிவாக யோசிக்க முடியுது. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ்கிட்ட போய் தான் ஆகணும். இந்த கையில் பட்ட காயம் தவிர என்கிட்ட ப்ரூஃப்னு வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை போலீஸ் நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவர் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் கையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். மிஸ்டர் ஹெதர்லி, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் அவரை முதல்ல வந்து பாருங்க. அவரால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா போலீஸ் கிட்ட போங்க. அப்படியா? யார் அவர்? ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓ யா, அவரை பற்றி நியூஸ் பேப்பரில் நான் நிறையா படிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? ஷோர், நானே உங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை டாக்டர், ஸ்டேஷன்லேயும் டேரெக்டாக இங்கே தான். ஓகே, அப்போ நம்ம முதல்ல பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். ஷெர்லாக் ஹோம்ஸை பார்ப்போம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே என்ன நடந்துச்சுன்றதை விவரமாக சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக மேலே போய் என் மனைவி கிட்ட விவரத்தை சொல்லிட்டு வெளியே வந்து அங்கேருந்து நேராக நாங்கள் பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு போய் மாடிப்படி ஏறி ஷெர்லாக் ரூமுக்கு போனோம். நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக ஷெர்லாக் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார்.
திடீர்னு வந்து எங்களை பார்த்து அவர் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படல. எங்களை ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணாரு. ஹெதர்லி நிலைமையை பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் அப்ப கூட அவர் எதுவும் கேட்கல. ஹெதர்லி வசதியா உட்கார பின்னாடி ஒரு தலைகாணியை வச்சு எங்களை சோஃபால உட்கார சொன்னார். எஸ், இப்போ சொல்லுங்க மிஸ்டர் ஹெதர்லி, உங்க கையில எப்படி அடிபட்டுச்சு? நான் ஒரு ஹைட்ராலிக் இன்ஜினியர். 7 வருஷம் கிரீன்விச்லேயே புகழ்பெற்ற வார்னர் அண்ட் சன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் முன்னாடி அப்பா தவறிட்டதுனால லண்டனில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். அப்புறம் நானே சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். ஆனால் கடந்த 2 வருஷத்தில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் கிடச்சிது. பேசாமல் சொந்த தொழிலை விட்டுட்டு திரும்பவும் வேலைக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நேற்று என்னோட கிளர்க் என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறதா சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு கொண்டு வந்தார். அதில் கர்னல் லைசாண்டர் ஸ்டார்க்னு போட்டிருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அவரே உள்ளே வந்தார். அவருக்கு வயசு ஒரு 40 இருக்கும். ரொம்ப மெலிஞ்சு ஊசி மாதிரி இருந்தாலும் உடம்புல எதுவும் வியாதி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் கண்ணில் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. மிஸ்டர் ஹெதர்லி, உங்களை பற்றி என்கிட்ட சொன்னவர் உங்கள் வேலையில் நீங்கள் கில்லாடி மட்டும் இல்லை, பண்ணுற வேலையை ரகசியமாக வைக்கக்கூடியவர்னு சொன்னார். வெல், எனக்கு யாருங்க இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? அதை விடுங்க, உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லையா? நீங்களும் லண்டனில் தனியாக இருக்கீங்களா? அப்படியா? ஆமாம், கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் என்னோட வேலைக்கும் என்ன சம்மந்தம்? உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் தரேன், ஆனால் அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். நீங்கள் தனியாக தங்கி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் என்னை தாராளமாக நம்பலாம். உங்கள் விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் கர்னல். வாக்கு தவற மாட்டீங்களே? நான் எப்பவும் வாக்கு தவறுனதே இல்லை. ரைட், வெரி குட். அப்படியே எழுந்து நின்று வாசல் கிட்டே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தாரு. சொல்ல போனால் அந்த சமயம் ஆஃபீஸில் கிளர்க்கு கூட இல்லை. எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு நினச்சி கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. கர்னல், என்ன அசைன்மெண்ட்? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நைட்டு நீங்கள் பண்ண போகிற வேலைக்கு 50 பவுண்ட். அது உங்களுக்கு ஓகே தானே? அது ஓகே. ஆனால் என்ன மாதிரியான வேலை? ஆக்சுவலாக உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக எல்லாம் வேலை இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்குள்ளார முடிச்சிடலாம். எங்களோட ஒரு ஹைட்ராலிக் ஸ்டாம்பிங் மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கு, அது சரி பண்ணணும். அவ்வளோதானா? அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாமே. சரி, நீங்கள் அப்போ இன்றைக்கி கடைசி ட்ரெயினில் வந்துடுங்க. எங்கே கர்னல் வரணும்? பர்க்ஷயர்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரம். பேடிங்டன் ஸ்டேஷன்லேருந்து லாஸ்ட் ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா 11 மணிக்கு அங்கே வந்து சேர்ந்துறீங்க. அங்கேருந்து குதிரை வண்டியில் தான் போகணும். நான் ஸ்டேஷன்லேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியா? நாங்கள் வந்து சேர்கிறதுக்கு எப்படியும் நடுராத்திரி ஆகிடும். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரதுக்கு எந்த ட்ரெயினும் இல்லை. ஸோ நைட் அங்கேயே தங்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த வேலையை நம்ம பகலே பண்ணால் என்ன? நான் வேணால் காலையிலேயே வந்துடுறேனே. இல்லை, எங்களுக்கு நீங்கள் நைட்டு வந்தால் தான் வசதியாக இருக்கும். அதனால தான் உங்களை மாதிரி புது ஆளுக்கே நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்கிறேன். உங்களால் வர முடியலன்னா விட்டுருங்க, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன். இல்லை, நானே வரேன். அப்புறம் அந்த வேலையை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. நீங்கள் இந்த ஃபுல்லர்ஸ் எர்த் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட மண்ணுக்கு ரொம்ப விலை அதிகம். அது ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பர்க்ஷயர் கிட்ட நான் கொஞ்சம் நிலம் வாங்கினேன். என்னுடைய நல்ல நேரம் என் இடத்துல அந்த மண்ணு கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் தான் கிடச்சிது. அதே சமயம் எனக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இதை விட அதிகமாக ஃபுல்லர்ஸ் எர்த் இருக்குது. ஆனால் அதோட ஓனர்களுக்கு அப்படி இருக்கிறது தெரியாது. அதை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விலை போட்டு நானே அந்த இடத்த வாங்கலான்னு பார்த்தேன். என் கையில் அவ்வளோ காசு இல்லை. அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்போ இருக்கிற நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து விற்க ஆரம்பித்தா அதில் வர வருமானத்தை வச்சு பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் வாங்கிடலான்னு. அதுக்காக தான் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினை யாருக்கும் தெரியாமல் அங்கே வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இதை ரகசியமாக வச்சுக்கணும்னு நான் முதலியே உங்ககிட்ட சொன்னேன். அது பரவாயில்ல. சாதாரண மண்ணை வெட்டி எடுக்கிறதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அந்த மண்ணை ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணி செங்கல் மாதிரி செஞ்சு வெளியே கொண்டு போயிடுவோம். அப்போ அது ஃபுல்லர் மண்ணுன்னு யாருக்கும் தெரியாது. அது எங்களுடைய ட்ரேட் சீக்ரெட். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. சரி, அப்போ நான் உங்களை இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு பர்க்ஷயர் ஸ்டேஷனில் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப வித்தியாசமான கேஸாக இருக்கே. ஆமாம் சார், அவர் போனதுக்கப்புறம் தான் எனக்கும் அப்படி தோணுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த வேலைக்கு நார்மலாக எனக்கு என்ன பணம் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தரும்போது மனசில் இருந்த சந்தேகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டேன். டின்னரை முடிச்சுட்டு பேடிங்டன் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி பர்க்ஷயரில் போய் சேரும்போது நைட் 11 மணி. ஸ்டேஷனில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை. அங்கே ஒரு போர்ட்டர் மாத்திரம் உட்காந்துட்டு இருந்தாரு. சரின்னு வெளியில் போய் பார்த்தப்போ
கர்னல் ஸ்டார்க் குதிரை வண்டியோட ரெடியாக இருந்தார். என்னை பார்த்ததும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே என் கையை பிடிச்சி குதிரை வண்டிக்குள்ளே உட்கார வச்சார். நான் உள்ளே உட்காந்ததும் கதவை சாத்திட்டாரு. எனக்கு வெளியே ஒன்றுமே தெரியல. உடனே குதிரை வண்டி கிளம்பிடுச்சு. அந்த வண்டியில ஒரே ஒரு குதிரை தான் இருந்ததா? ஆமாம், ஒன்று தான் இருந்துச்சு. குதிரை என்ன கலர்னு தெரியுமா? தெரியும், வண்டிக்குள்ளே ஏறும்போது பார்த்தேன். அது சாம்பல் கலர். குதிரை பார்க்க டயர்டா இருந்துச்சா? இல்லை இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளபளன்னு இருந்துச்சு. சரி, மேலே சொல்லுங்க. நாங்கள் வண்டியில் போகும்போது கர்னல் ஸ்டார்க் ஒரு வார்த்தை கூட பேசலை. 1 மணி நேரமாக அநேகமாக ஒரு 12 மைல் தூரம் போயிருப்போம். எங்கள் வண்டி கிராமத்து மண்பாதை வழியாக போய் அப்புறம் ஒரு கான்க்ரீட் ரோடில் நாங்கள் இறங்க வேண்டிய பில்டிங் முன்னாடியே நின்றுது. வெளியில் ரொம்ப இருட்டாக இருந்தது. கர்னல் லைசாண்டர் ஸ்டார்க் இறங்கி உடனே உள்ளே போனார். வண்டி நின்ன இடத்துலையே அந்த பில்டிங்கோட வாசலில் இருந்ததுனால நானும் அவர் பின்னாடியே அந்த பில்டிங்குள்ளே போனேன். நான் உள்ளே போனதும் அந்த கதவு மூடிடுச்சு. அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. வெளியில் குதிரை வண்டி போகிற சத்தம் கேட்டுச்சு. இப்போ உள்ள நான் மட்டும் தனியாக இருந்தேன். இப்போ உள்ள இன்னொரு வாசல் திறந்து கர்னல் ஸ்டார்க்கும் கூட ஒரு பொண்ணு விளக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஜெர்மன் மொழியில் பேசிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஏதோ சொல்ல அந்த பதிலை கேட்டு பயந்து போன அந்த பொண்ணு திரும்ப உள்ளே போயிட்டாங்க. இப்போ கர்னல் ஸ்டார்க்கும் என்னை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இன்னொரு வாசல் வழியாக போய் அந்த கதவை மூடிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் மட்டும் அந்த ஹாலில் தனியாக இருந்தேன். அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது ரூமுக்கு நடுவில் ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் மேலே ஜெர்மன் மொழியில் எழுதின புக்ஸ் நிறையா இருந்தது. காற்று வர்றதுக்காக அந்த ஜன்னலை திறக்க முயற்சி பண்ணினேன். இதை திறக்க முடியாத மாதிரி அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போது இன்னொரு வாசலை திறந்து அந்த பொண்ணு திரும்பவும் வந்தா. நீங்க இங்க இருக்காதீங்க, உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஆனால் மேடம், நான் வந்த வேலையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஐயோ, அந்த வேலையை மறந்துடுங்க. தயவுசெய்து யாரும் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. அந்த பொண்ணோட கண்ணில் எனக்கு ஏதோ பீதி தெரிஞ்சுது. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாசலை எனக்கு காட்டிட்டு என்னை அந்த வழியாக தப்பிச்சு போக சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்க அந்த வழியா போயிடுங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ஏதோ சொல்ல வரும்போது மாடிப்படியிலேருந்து யாரோ கீழே இறங்கி வர சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அந்த லேடி அந்த வாசல் வழியாக வெளில போயிட்டாங்க. அடுத்த நிமிஷம் கர்னல் ஸ்டார்க் உள்ளே வந்தார். இந்த முறை அவர் கூட இன்னொருத்தர் வந்தார். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் ஹெதர்லி. இது வந்து மிஸ்டர் ஃபெர்கூசன், என்னோட மேனேஜர். அட, இந்த வாசலை நான் அடைச்சிட்டு தானே போனேன். இது ஏன் திறந்துருக்கு? நீங்கள் திறந்தீங்களா? ஓ அதுவா, நான் தான் காற்று வரட்டுமேன்னு திறந்து வச்சேன். சரி வாங்க, நம்ம மேலே இருக்கிற மிஷினை போய் பார்க்கலாம். நாங்கள் 3 பேரும் மேலே போனோம். மேலே ஏறி போகும்போது தான் கவனித்தேன், அந்த வீடு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. செவரெலாம் உடஞ்சி போய் அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ளோரில் ஒரு கார்பெட் கூட கிடையாது. மொத்தத்தில் அது ஒரு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு. ஒரு பேசேஜ் வழியாக போய் நாங்கள் ஒரு பெரிய வாசலில் நின்னோம். ஃபர்கியூசன் அங்கே வெளியவே நின்றுட்டார். கர்னல் ஸ்டார்க் என்னை மட்டும் கூட்டிகிட்டு அந்த ரூம்குள்ளே போனார். இதான் அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷின் மிஸ்டர் ஹெதர்லி. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற சீலிங் ஆக்சுவலாக அது கீழே இறங்கி வர பிஸ்டன். யாராச்சும் இப்போ மிஷினை ஆன் பண்ணால் நம்ம 2 பேரும் அப்படியே சட்னி ஆகிடுவோம். இந்த ரூமோட ஃப்ளோர்லாம் இரும்பால் ஆனது தான். அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த மிஷின் ஓடும்போது நின்று வருது. அதுதான் நீங்கள் சரி பண்ணணும். இவ்வளோ பெரிய ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் மிஷின் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸ்டார் கிட்ட அந்த விளக்கை வாங்கி அந்த மெஷின் செக் பண்ணேன். அந்த மெஷினை ஆன் பண்ணும்போது ஒரு சின்ன சத்தம் வந்தது. இந்த ஹைட்ராலிக் மெஷின் சிலிண்டரில் ஒரு சின்ன லீக் இருக்குன்னு கர்னல் ஸ்டார் கிட்ட சொன்னேன். அதை கேட்டுட்டு அவர் வெளியே போனார். நான் திரும்பவும் அந்த மெஷினை செக் பண்ணுறதுக்காக விளக்கு எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தேன். அந்த மெஷினை பார்த்ததும் எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சது. கர்னல் ஸ்டார்க் சொன்னது சுத்த போய். இங்கே தரை கூட இரும்பில் இருக்கு. அந்த தரையில் வேற ஏதோ மெட்டல் இருந்த மாதிரி தெரிஞ்சது. விளக்கு கீழே வச்சுட்டு நல்லா குனிஞ்சு அந்த தரையை பார்த்தப்போ தான் இவங்க உண்மையிலே என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கர்னல் ஸ்டார்க் என் பின்னாடி வந்து நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க கர்னல்? இந்த மெஷினை நீங்கள் மண் எடுக்க யூஸ் பண்ணல. கர்னல் ஸ்டார்க்கோட முகத்தில் ஒரு கோபமும் வெறியும் தெரிஞ்சது. அப்போது இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ளே இருந்தே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போய் கதவை லாக் பண்ணிட்டார். நான் எவ்வளோ கேட்டும் அவர் கதவை திறந்து. கர்னல், கதவை திறங்க. கர்னல் ப்ளீஸ் கதவை திறங்க. அவர் பதில் எதுவும் சொல்லலை. அப்புறம் ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதை கேட்டதும் எனக்கு பயத்தில் கண்ணை கட்டிடுச்சு. கர்னல் வெளியே போய் மெஷின் ஆன் பண்ணி நான் வச்சிருந்த விளக்கோட வெளிச்சத்தில் பார்க்கும்போது மேலே இருக்கிற சீலிங் மெதுவாக கீழே வந்து அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நசுக்கிடும். கர்னல் ப்ளீஸ் கதவை திறங்க. கர்னல் கதவை திறங்க. நான் எப்படி சாக போகிறேன்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போ தான் நான் ஒன்று கவனித்தேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி சீலிங்கும் ஃப்ளோரும் இரும்பாலாங்க, ஆனால் அங்கே இருந்து செவு மரத்தாளுங்க. திடீர்னு அந்த செவரில் ஒரு பெரிய ஓட்டை உருவாச்சு. ஓட்ட வழியா நான் வெளில குதிச்ச நேரத்தில் அந்த ஹைட்ராலிக் சீலிங் ஃப்ளோரில் இடிச்ச சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள மட்டும் நான் மாட்டியிருந்தேன். நாங்கள் என்ன ஆயிருப்பேன்னு நினச்சி எனக்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சது. கண்ணை திறந்து பார்த்தா என்னை ஆரம்பத்துலேருந்தே தப்பிச்சு போக சொன்ன அந்த லேடி கையில் ஒரு விளக்கோட நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அவங்க தான் என்னை காப்பாற்றிருக்காங்க. இங்கிருந்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி இதுதான். அவங்க வரதுக்குள்ள இந்த ஜன்னல் வழியா எப்படியாவது தப்பிச்சு போங்க. ஜம்ப். நான் அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். 30 அடி உயரமாவது இருந்திருக்கும். கீழே ஒரு கார்டன் இருந்துச்சு. நானும் ஜன்னல் வழியாக குதிக்க ரெடியானேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கத்தியோட வேகமாக வந்து ஸ்டார்க்க அந்த பொண்ணு தடுத்தாங்க. நோ ஃப்ரிட்ஸ், நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவர் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. உனக்கு என்ன பைத்தியமா ஆலிஸ்? அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். அவன் உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து. இல்ல, விடு. நான் உங்களை விட மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா ஆலிஸ்? அந்த லேடியை தள்ளி விட்டு இதோட ஜன்னல் கிட்ட நெருங்கினார். அவர் அந்த கத்தியால் என்னை வெட்ட ஓங்கினதும் நான் குதிச்சதும் ஒரே நேரத்தில் இருந்துச்சு. நான் ஜன்னலை பிடிச்சிருந்த இடத்துல தான் அவர் வீசின கத்தி வந்து விழுந்து. பயத்தில் நான் அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே குதிச்சாலும் வழியே தெரியல. உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதும் கையில் லேசாக வலி வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரில. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது புதருக்கு மேலே கடந்தேன். என் கையிலேருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருந்துச்சு. கர்னல் ஸ்டாக் வீசின அந்த கத்தி என் கட்டை விரலில் வெட்டிச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ரத்தம் ரொம்ப போனதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். விரல் கட்டான கையில் என்கிட்ட இருந்த கர்ச்சீஃப் எடுத்து இறுக்கி கட்டிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் போன உடனே நேற்று நைட் இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. உடனே அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி பேடிங்டன் ஸ்டேஷனில் வந்து டாக்டரை பார்த்தேன். மிஸ்டர் ஹெதர்லியோட நம்ப முடியாத கதையை கேட்டதும் நாங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டோம். திடீர்னு ஷெர்லாக் புக் ஷெல்ஃப்ல இருந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சிருக்கிற ஒரு புக் எடுத்தார். 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இது. தோ இங்க இருக்கு பாருங்க. ஜெரமையா ஹோலிங், ஹைட்ராலிக் இன்ஜினியர், 9ஆம் தேதி நைட் 10 மணிக்கு வீட்டை விட்டு எமர்ஜென்சி ஒர்க்னு போனார். அதுக்கப்புறம் அவர் எங்க தேடியும் கிடைக்கல. இதோட அர்த்தம் புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் ரிப்பேர் ஆனப்போ இவர் தான் போயிருக்காரு. ஓ மை காட், அப்போ அதை தான் அந்த லேடி சொல்ல வந்திருக்காங்க. அதுதான் கிளியரா தெரியுது. அவங்க ரகசியம் வெளியில போகக்கூடாதுன்னு கர்னல் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஹெதர்லி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க நார்மல் ஆயிட்டீங்களா? எஸ், ஐம் ஓகே நவ். சூப்பர். உடனே கிளம்புங்க. ஒரு செகண்ட் கூட நம்ம இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கிருந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் போறோம், அங்கிருந்து பெர்க்ஷயர். நான், ஷெர்லாக், ஹெதர்லி, இன்ஸ்பெக்டர் பிராட் ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் ஸ்காட்லாண்ட் யார்டோட கொஞ்சம் போலீஸ்காரங்க. நாங்கள் எல்லாரும் பெர்க்ஷயர் போகிற ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். பிராட் ஸ்ட்ரீட் அந்த வில்லேஜோட ஒரு மேப்பை விரிச்சு வச்சிருந்தாரு. அதில் அந்த வில்லேஜை சுற்றி ஒரு வட்டம் போட்டார். இது 10 மைலுக்குள்ள இருக்கிற வட்டம். ஹெதர்லி, உங்களை அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்களோ அந்த பில்டிங் இந்த வட்டத்துக்கு வெளியில தான் இருக்கணும். அது எங்க இருக்குன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படியா? அதுக்குள்ளயா? நான் நினைக்கிறேன் அது கிழக்கு பக்கம் தான் இருக்கணும். இல்ல, அது இந்த மேற்கு பக்கம் தான் இருக்கணும். அங்க ஆளுங்க கம்மி, நிறைய காலி பில்டிங் இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது வடக்கு பக்கம் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் பெரிய மலையோ மேடுகளோ இல்லை. ஹெதர்லி அவரோட ஸ்டேட்மெண்ட்ல மலை ஏறினது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலையே. இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. இதோ அது இங்கதான் இருக்கணும். ஷெர்லாக், இது எப்படி இருக்க முடியும்? 1 மணி நேரம் குதிரை வண்டியில போனதா சொன்னாரே. அப்ப குறைஞ்சது 12 மைல் தாண்டி போயிருக்கணும் இல்ல? இல்ல பிராட் ஸ்ட்ரீட், அவங்க அந்த ஊருக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. மிஸ்டர் ஹெதர்லி, நான் உங்ககிட்ட வந்த குதிரை எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நீங்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு தான் சொன்னீங்க. உங்களை கூட்டிட்டு போக வந்த குதிரை 12 மைல் தூரத்துலேருந்து வந்திருந்தா அது களைச்சு போயிருக்கணும் இல்லையா? ஆமாம், அந்த குதிரை டயர்டாலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஃபைன். அப்புறம் அந்த மிஷினை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஷெர்லாக்? அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். அவங்க டூப்ளிகேட் காயின் ரெடி பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் காயின் எடுத்துட்டு வேற மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு கும்பல் ஆக்டிவாக இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. அவங்க ரெடி பண்ணின டூப்ளிகேட் காயின் கூட எங்ககிட்ட சிக்கிச்சு. ஆனால் அவங்கள அப்போ எங்களால் கரெக்டாக ட்ரேஸ் பண்ண முடியல. இப்போ அவங்கள கையும் காலவுமா பிடிச்சிடலாம். பிராட் ஸ்ட்ரீட்டோட அந்த கணிப்பு தான் தப்பாயிடுச்சு. ட்ரெயின் பெர்க்ஷயர் ஸ்டேஷன் கிட்ட நெருங்கினதுமே தூரத்தில் ஒரு பெரிய பில்டிங் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது மார்னிங்ல இருந்தே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா
அங்க இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார். அந்த பில்டிங் யாரோடது? டாக்டர் பீச்சர் தான் அதோட ஓனர். அவர் ஜெர்மனா? இல்ல அவர் பிரிட்டிஷ் தான். அவர் வீட்டில் ஒரு பேஷண்ட் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் வெளிநாட்டுக்காரரு. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதை கேட்டதுமே ஹெதர்லி முகம் கொஞ்சம் பிரகாசமாச்சு. நாங்க உடனே அந்த பில்டிங் கிட்ட போனோம். அதோட வாசல் ஜன்னல் எல்லாம் தீல எரிஞ்சு புகை வந்துகிட்டு இருந்தது. ஹெதர்லி அந்த பில்டிங்கை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்தார். சார் அங்க பாருங்க சார், அதான் கான்கிரீட் ரோட் சொன்னேனே. அங்க இருக்கு பாருங்க ரோஸ் கார்டன். அங்கதான் சார் நான் விழுந்தேன். ஹோம்ஸ் அங்க பாருங்க, அந்த ஜன்னல் வழியா தான் நான் தப்பிச்சேன். ஹெதர்லி தனக்கு நடந்த கொடுமையை மறந்துட்டு தான் சொல்றத உலகம் இப்போ நம்புங்கிற ஆதங்கத்துல அந்த பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு இடமா காட்டினார். ஹெதர்லி, அவங்கள நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் பழி வாங்கினேனா? எப்படி? அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மிஸ்டர் ஹெதர்லி. நீங்கள் அந்த ஹைட்ராலிக் மிஷின்ல இருந்து தப்பிச்சப்போ அந்த விளக்கு அங்கேயே விட்டுட்டீங்க இல்லையா? அதுலேருந்து தீ தான் அந்த பில்டிங் எரிச்சிருக்கு. ஆனால் உங்களை கொல்ல நினச்சவங்க இப்போ அவங்க உயிரை காப்பாற்றிக்க தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்கோம். ஹோம்ஸ் சொன்னது சரியா இருந்தது. அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் இன்னைக்கு 3 பேர் குதிரை வண்டியில போறத பார்த்ததா சொன்னார். அதுல ஒருத்தர் ஒல்லியாவும் இன்னொருத்தர் குண்டாவும் அவங்க கூட ஒரு லேடியும் இருந்ததா சொன்னார். அதுக்குள்ள ஃபயர் பிரிகேடோட ஆளுங்க அந்த வீட்டில் வித்தியாசமான பல பொருட்கள் கிடைச்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 2வது மாடி ஜன்னல் கிட்ட ஒரு கட்டை விரல் கிடைச்சதுதான். அப்புறம் அந்த வீடு முழுக்க டூப்ளிகேட் வெள்ளிக்காசு தயாரிக்கிறதுக்கு தேவையான நிக்கல், டின் மாதிரி உலோக கட்டி நிறைய இருந்துச்சு. ஆனா டூப்ளிகேட் வெள்ளிக்காசு மட்டும் கிடைக்கவே இல்லை. அந்த வீடு முழுசா எரிஞ்சு சாம்பலாயிருந்தது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹெதர்லி ரொம்ப இன்னசென்ட்டா சொன்னாரு. என்னோட கட்டை விரல் போச்சு, 50 பவுண்டும் போச்சு. இதுக்கு பதிலாக நான் என்ன சம்பாதிச்சேன்? அனுபவம் மிஸ்டர் ஹெதர்லி, அனுபவம். எத்தனை பேரால் இப்படி ஒரு கதையை சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம்.